இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் சிக்கன் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 kg சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் இதோட சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தென் இது கூட பூண்டு பல் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தென் இது கூட மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஹவருக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். இந்த நல்லா வெந்து இந்த சிக்கனோட தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற வரை வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரை வறுத்துட்டு இது கூட நான் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை இதோட ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1 கியூப் அளவுக்கு சீஸும் இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு கொதி விடுங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸை வந்து அது கூட ஃபுல்லாக மேலாப்பில் ஊற்றி விடுங்க. மிக்ஸ் பண்ண வேண்டியதில் இந்த சிக்கனுக்கு மேலேயே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த ஒயிட் சாஸை வந்து மேலே ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 கியூப் வந்து சீஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சீஸை வந்து இதுக்கு மேலே நல்லா ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. தென் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் இதுக்கு மேலாப்பில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் இதுக்கு மேலாப்பில் தூவி விடுங்க. தென் கொஞ்சமாக மல்லி இலையும் ஃபைனலாக மேலாப்பில் தூவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல டேஸ்டியான ஒயிட் சாஸ் சீஸி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கூட நீங்கள் சப்பாத்தியோ அல்லது பரோட்டாவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சிக்கனில் சவர்மாவுக்கும் பர்கருக்கும் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.